சாம்சங் தொழிலாளர்களின் 14 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் சாம்சங் ஆலையில் தொழிற்சங்கம் தொடங்க அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தொழிலாளர்களுடன் அமைச்சர்கள் CV கணேசன், தாமு அன்பரசன், TRB ராஜா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் சாம்சங் நிறுவனம் தரப்பில் தொழிலாளர்களின் 14 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன. இதனால் பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். எனவே தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சொல்லியிருக்கிறோம். நிர்வாக தரப்பினரும் சிலரெல்லாம் மறுத்தாங்க, செய்துதான் ஆகணும்னு சொல்லி நாங்கள்லாம் அறிவுறுத்தின் காரணமாக இன்றைக்கு இப்போ அதுக்கு முன்பாக ஒரு 14 கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னே AC பஸ் 5 பஸ் தான் இருந்தது. இன்றைக்கு 108 பேருந்துகளிலும் AC மயமாக்குகிறோம் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். தொழிலாளர் யாரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் கூலி அது சம்பளம் இந்த மாதத்திலிருந்தே 5000 ரூபாய் உயர்த்தி தருவதாக சொல்லியிருக்காரு. இப்படி 14 கோரிக்கையை இன்றைக்கு அரசு அதான் நிறுவனம் ஒத்துக்கொண்டு சென்றிருக்கிறது. ஆக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தரப்பினர் தான் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க, ஒரு தரப்பினர் வேலை சென்றிருக்கிறாங்க. நாங்கள் 2 பேர்ட்டையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறோம். இந்நிலையில் அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒரு தரப்பு தொழிலாளர்களுக்கு மட்டுமே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக CITU தெரிவித்துள்ளது. முழுமையான தீர்வு கிடைக்காததால் சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் மத்தியில் குழப்பமான சூழல் நிலவுகிறது.